நிறுத்து. கோமாளி, என் அனுமதி இல்லாமல் இங்கு வரக்கூடாது என்று சொன்னேனா இல்லையா? நானாகத்தானே வரக்கூடாது. ஒருவர் அழைத்து வந்தாலும் ஏன் வரக்கூடாது? இருந்தா பேசுகிறான். தளபதி, இவரை கண்டிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. வாங்க போலாம். கோமாளியாக வந்து எல்லோரையும் ஏமாளியாக்க பார்க்கிறான். வாணி, இவனால் உனக்கு ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் சொல், தோய்த்து விடுகிறேன். அப்படியா? சொல், என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணுமில்ல, இந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனே போக வேண்டும். தலைவா, தலைவா, என்ன வந்தது மோசம். விஞ்ஞான நுணுக்கங்கள், மண்டல ரகசியங்கள் எல்லாம் அம்பலமாய்விடும் போல் இருக்கிறது உங்கள் மகளா. என்ன செய்தால் அப்படி? அந்த கோமாளியுடன் சதனை சுற்றிக் கொண்டிருக்கிறார். அவனை நாம் எந்த அறைக்கெல்லாம் அழைத்து போகிறான். போகட்டும் போகட்டும், நம் சாதனைகள் எல்லாம் அவனுக்கு எடுத்து சொல்லுகிறாள். இதில் நமக்கெல்லாம் பெருமைதானே. அது சரி, அவன் வேறு மண்டலத்தின் ஒற்றனாக இருந்தால்? அடாடாடாடா, உனக்கு எப்போதும் சந்தேகம்தான். அவன் மிகவும் நல்லவன், பேச்சில் செயலிலும் கூட. அப்படி சொல்லுங்கள் அப்பா. என்னை சதா தொந்தரவு செய்கிறார். கோமாளியை பார்க்காதே பேசாதே என்று. நான் அவருடனுமா? அப்படியா? நீ அவனோட இரு. திண்டா, இனிமேல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. உங்கள் நன்மைக்காக சொன்னேன். எங்க நன்மை பற்றி எங்களுக்கு தெரியும். வாணிக்கு பட்டம் கொடுக்க ஏற்பாடு செய்ய சொன்னேனே, என்னவாயிற்று? நடந்து கொண்டிருக்கிறது. காலதாமதம் செய்யாதே, பயிற்சிகள் எல்லாம் முடிந்து விட்டது.